ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் நம்மளை அழகாக ஏமாற்றிட்டாங்க. எந்த ஒரு ஞாபகமும் காவேரிக்கு வரல. அழகான ஒரு ட்ராக்கை, எமோஷ்னலான ட்ராக்கை கொண்டுக்கின்னு வந்துட்டு அந்த இடத்துல காவேரிக்கு பழைய நினைவுகள் வராத அளவுக்கு விஜய் வந்து வீட்டை விட்டு கூட்டிக்கின்னு வந்துடுறாரு. எதையும் யோசிக்காத, ட்ரெஸ் ஆகாதன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளோட உடல்நிலையும் முக்கியம். அந்த இடத்துல ஒரு மென்டல் டார்ச்சர் போல் பண்ணுறா. என்ன நடந்தது சொல்லுங்கள், இந்த வீட்டில் நான் நிறைய நாள் இருந்த போல தோணுதுன்னு அங்கேருந்து கூட்டிக்கின்னு வரும்போது வழியில் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வண்டியை அந்த இடத்துலையும் கேட்குறா. நீங்களும் நானும் இந்த ரோட்டில் நடந்து போன போல இருக்குது, என்ன நடந்தது சொல்லுங்கன்னு அந்த இடத்துலையே வந்து விஜய் எதையும் சொல்ல முன் வரலை. ட்ரெஸ் ஆகாதீங்க, வாங்க நம்ம இளநீர் சாப்பிட்லாம், எதையும் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிக்கின்னு வந்துடுறாரு. இங்கேயும் வந்து இதை முன்ஜென்ம பந்தமாக வந்து அழகாக கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு வேளை வந்து பழைய ஞாபகங்கள் கொண்டு வராத காரணம் கண்டிப்பாக மகாநதி 2 வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா நினைவுகளை கொண்டு வந்தால் கதை இழுத்துக்கு போன்றதுனால கதையை கட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. மகாநதி 2 வந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. அடுத்ததாக சாப்பிடும்போது தான் அழகாக யோசிக்கிறாங்க. கையேந்தி பகனில் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் பல கொஸ்டின் கேட்குறா நம்ம காவேரி. என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது போல் என்னை நல்லா கவனிக்கிறீங்களா, இது போல் செய்கிறீங்களான்னா இந்த இடத்துல நம்ம விஜய் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ லவ்வை காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் தெரியும், அப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துலலாம் ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுக்கும் கொண்டுன்னு போகிறாங்க. அங்கே போனதும் சாரதாம்மாலாம் கேட்குறாங்க. அந்த இடத்துலையும் வந்து கல்யாணம் போயிட்டு வர லேட் ஆகிடுதுடா, விஜயா கூட்டிகிட்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு மறைக்கிறா. ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த வீட்டுக்கு போனதும் எனக்கு பழைய நினைவுகள் வந்ததுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% ஆச்சு இருக்கும். சொல்லும்போது யாழினி பாப்பா அம்முக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு வாயில் நிற்காமல் சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. எபிசோடில் பார்க்கலாம். அடுத்தது சீக்கிரம் கல்யாண ட்ராக்கை தான் கொண்டுன்னு வர போகிறாங்க. பழைய நினைவுகள் கொண்டுன்னு வந்தால் கதை ரொம்ப நாள் இழுத்தடிக்கிற போல் இருக்கும். அதனால் மகாநதி 2வில் பழைய ஞாபகங்களை கொண்டுன்னு வர போல் கொண்டுன்னு வந்தால் நல்லாயிருக்கும். இது எங்களோட ஆசை. பை பை.